துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது, இந்த பொங்கல் திருநாளில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதையும், இந்த வழிபாட்டு முறையை இந்த பொங்கல் திருநாளில் எடுக்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம குடும்பத்திற்கும் நமக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதையும், இதில் இருக்கக்கூடிய சூட்சுமமான சில விஷயங்களையும் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு எத்தனையோ தொழில்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு வாழ்வாதாரமாகவும் மூலாதாரமாகவும் இருந்த ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயம்தான். அந்த விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கு பயன்பட்ட உயிருள்ள உயிரற்ற அத்துணை நல்ல விஷயங்களுக்கும் பொருட்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தும் விதமாகவும், அதற்கு உறுதுணையாக இருந்த நவ கிரகத்தினுடைய தலைவனாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவானிற்கு நன்றி செலுத்தும் விதத்துல தான் நம்மளுடைய முன்னோர்களும் நாமும் இன்று இந்த பொங்கல் திருநாளில் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நவ கிரகத்தின் அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடை இந்த பொங்கல் திருநாளில் எடுக்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னாலே தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். தந்தையினுடைய சப்போர்ட் இல்லாதவங்க அல்லது தந்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நன்றி கடனை செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தந்தையினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும் இந்த தை திருநாளில் நம்ம இந்த சூரிய வழிபாடு எடுக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. அதன் அடிப்படையில் சூரியன் ஜாதகத்திலேயே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், அவயோகமாக அதாவது அவயோக கிரகமாக இருக்கக்கூடியவர்கள், பாதக அதிபதியாகவோ அல்லது பாதக ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகமாகவோ சூரியன் இருந்தாலும் கூட, அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் அந்த மாதிரியான பலவீனமாக இருக்கும் பொழுதும் கூட நம்ம நிறைய காரிய தடை அப்படிங்கிறதையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் தொழிலையோ அல்லது வேலை வாய்ப்புலையோ குடும்ப ரீதியாகவோ நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறத இந்த நவகிரகத்தினுடைய தோஷம் மூலமாகவும் நம்ம இன்றைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது மாதிரியான தோஷங்களையும் தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது இந்த தை திருநாளில் பிறக்குது. அப்படிங்கிறதுனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தை திருநாளில் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நவ கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதே போல் இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அரசு வழியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் உண்டு. அப்போ இந்த அரசு வழியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் நமக்கு கிடைக்கணும், தந்தை வழியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் நமக்கு கிடைக்கணும், பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரசு வேலை வாய்ப்பு தொழிலில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தியாகி அதில் ப்ரமோஷன் உயர்ந்த பதவி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த தை திருநாளில் இந்த பொங்கல் திருநாளில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை சூட்சமமான விஷயங்களை தான் இந்த தை திருநாளில் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க இந்த சூரியனுடைய வழிபாடு எடுக்கிறதன் மூலமாக நமக்கு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் கூட இந்த தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறத குடும்பத்தோடு இன்றைக்கும் செலிப்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சகல விதமான நன்மைகளையும் தரக்கூடிய காரணத்தினால தான் இந்த பொங்கல் திருநாளில் சூரிய பகவானுடைய வழிபாட்டை இன்னைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சனி பகவானுடைய பாதிப்பில் இருக்கிறவங்க கூட இந்த பொங்கல் திருநாளில் சூரிய வழிபாடு அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, சூரிய புதல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போ சூரிய புதல்வர்களாக இருக்கக்கூடிய இவங்களை இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும் அன்னைக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏழரை சனியினுடைய பாதிப்பில் இருக்கிறவங்க கூட இந்த சூரிய வழிபாடு எடுக்கிறதன் மூலமாக அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பொங்கல் திருநாளில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. இந்த தை திருநாள் அப்படிங்கிறது 15/1/2024 திங்கட்கிழமை காலை, அதாவது விடியற்காலை பொழுதுல 5:30 மணி அளவிலே இந்த நாள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. இந்த நாளில் காலை, அதாவது விடியற்காலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பொங்கல் வைக்கக்கூடியது, அல்லது காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அப்படிங்கிற அந்த நேரத்துக்குள்ள நம்ம வழிபாடு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இதையவே நம்ம எடுத்துக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு ஒரு வழக்கம் இருக்கு, சூரியன் உதயமான பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரங்களை கணக்கிட்டு வழிபாடு அப்படிங்கிறது எடுப்பாங்க. பொங்கல் வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய உதயம் அப்படிங்கிறது காலை 6:30 மணி அப்படிங்கிறதுனால 6:45 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள பொங்கல் வைக்கக்கூடிய அந்த முறையையும் வழிபாட்டு முறையும் அந்த நேரத்தில் கூட எடுத்துக்கலாம். அதே போல் அடுத்ததாக
அந்த நேரம் நமக்கு தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு நேரமாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை கூட அந்த நேரத்தை நம்ம கணக்கிட்டு வழிபாட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொங்கல் வைக்கக்கூடிய நேரமாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 3 நேரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். காலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விடியற் காலையில் 5 to 6, சூரிய உதயத்தின் பிறகு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 6:45 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே நம்ம வழிபாடு அப்படிங்கிறதையும் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே போல் மதியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் தவிர்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம பார்த்துடணும். தவிர்க்கக்கூடிய நேரமாக கருதக்கூடியது ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான். இந்த ராகு காலம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நாளில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை ராகு காலம் அப்படிங்கிறதுனால இந்த ராகு கால நேரத்தை அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் யமகண்ட நேரமாக இருக்கக்கூடியது 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. அப்போ இந்த ராகு காலம் யமகண்ட நேரம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 நேரங்களில் உங்களுக்கு விருப்பமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய நேரங்களையும் இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரங்களை நீங்கள் வழிபாட்டு முறைகளுக்கும் பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது உண்டு. எங்கே பொங்கல் வைக்கலாம், எப்படி பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம வீட்டினுடைய அடுப்பறையில் பொங்கல் அப்படிங்கிறது வைக்கலாம். அதே போல் முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்கனவே ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல கூட நம்ம பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ டவுன் சைடில் சிட்டி சைடில் இருக்கிறவங்க மாடியில் இருக்கோம், நாங்கள் அங்கே வைக்கலாமா அப்படின்னா மாடியில் வச்சுக்கலாம். அல்லது நம்ம வீட்டினுடைய அடுப்பங்கரையிலேயே அதாவது கிச்சன்லேயே நம்ம வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கிறதுல வைக்கலாமா அல்லது பொங்கல் பானையில் தான் நம்ம பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டு. நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு இருக்கோ அதன் அடிப்படையில் நம்ம பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறதே சிறப்பு தான். இதில் எந்த ஒரு நிபந்தனைகளும் கட்டாயங்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொங்கல் வைக்கக்கூடிய ஐதீகம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன மாதிரியான முறையில் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கிறோம். தவிர்க்கக்கூடிய நேரங்களை கட்டாயமாக தவிர்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த பொங்கல் திருநாளை வழிபாடு எடுக்கிறதன் மூலமாக என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் நம்மளால் பெற முடியுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.